இளைஞரணியில தம்பிமார்கள் உங்க அத்தனை பேருக்கும், சகோதரர் உங்க அத்தனை பேருக்கும் நான் ஒரு உறுதிமொழியை, வாக்குறுதியை இன்னைக்கு நான் கொடுக்கிறேன். நீங்க இளைஞரணியில சரியா உழைச்சீங்கன்னா, மக்கள் பணி ஆற்றுனீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கு அளிப்பார். அதற்கு சிறந்த உதாரணம் இங்க இருக்கக்கூடிய, உங்கள் எதிரே இருக்கக்கூடிய இந்த மேடை தான். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், 2 முறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பரசன் அவர்கள் மாவட்ட இளைஞர் அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி ப்ரமோட் செய்யப்பட்டு இங்க இருக்கிறார். தன்னுடைய உழைப்பினால் படிப்படியாக உயர்ந்து 2 முறை அமைச்சராக ஆக்கப்பட்டு இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சகோதரர் அப்துல் மாலிக் அவர்கள் மாவட்ட அமைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு மாநில துணை செயலாளராக தலைவர் அவர்களால் ப்ரமோட் செய்யப்பட்டு என்னோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கே சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அவரும் இளைஞரணியிலிருந்து வந்தவர் தான். இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய பழைய நினைவுகளை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் மாவட்ட, அதுக்கு முன்பு ஒன்றிய அமைப்பாளராக இருந்து ப்ரமோட் செய்யப்பட்டு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக 2 பேரும் ஒரே பேட்ச் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனா அப்துல் மாலிக் அவர்களும் செல்வம் அவர்களும் எனக்கெல்லாம் ரொம்ப சீனியர். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு சீனியரா இருப்பீங்க. இப்படி இளைஞரணி பணி என்பது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட போறோம், ஒரு போட்டியில கலந்துக்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நமக்கு பிராக்டிஸ் வேணும், கோச்சிங் வேணும். கிரிக்கெட் ஆட போறோம்னா முன்னாடி போய் நெட் பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க இளைஞரணி பணியை நமக்கு வரப்போற மிகப்பெரிய பணிக்கு ஒரு பிராக்டிஸாக, நெட் பிராக்டிஸாக, கோச்சிங்காக இளைஞரணி பணியை நீங்க கருத வேண்டும்.